ஒரு குகையை பற்றி ஏதாவது ஒரு படம் வந்து போச்சுன்னா எல்லாருமே அதை பற்றியே பேசுகிறீங்க. அந்த சப்போஸ் அந்த படம் வரலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? பழசு சாப்பிட்டு படுத்து தூங்கியிருப்பீங்களா? அநியாயம் பண்ணுறீங்க எல்லாருமே. சரி, ஏதோ பண்ணி தொலைங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே குணாகேவை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம், PY சேனாஸ் விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சுமால் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்துட்டு 1991 போயிட்டாங்க. குணா குகை பற்றி பேசுகிறாங்க, டெவில்ஸ் கிச்சன்ன்றாங்க, அதுன்றாங்க. உள்ள எதுதான் இருக்க முடியும் சார்? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. அதை பற்றியே பேசி 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 என்னையும் அதுமாரி பேச வச்சிட்டீங்கடா. கடைசியில் என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே. என்ன பண்ணுறது? லைக்ஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் என்னென்னமோ பேச வேண்டியதாக இருக்குது. கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையா? ஏற்கனவே நம்ம சேனலில் குணா கேவை பற்றியும் மஞ்சுமல் பாய்ஸ் பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அக்கா அருமையாக பேசியிருக்காங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அவன் என்ன பண்ணுது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படம் வந்துச்சு. அதை பற்றியே பேசி பேசி அந்த பாட்டே பாடி பாடி அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் போடுறது, அந்த பாட்டுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஒரே அமக்கலம் பண்ணிட்டாங்க. சரி, அதில் என்ன யாருக்கு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு தான். ஏன்னா 100 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு படம் வெற்றிகரமாக. அது தமிழ்நாட்டில் தான். அதில் யாருக்கு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா குணா படத்தோட ப்ரொடியூசர் பாவம். ஒரு காமெடி ஒன்று வரும், கவுண்டமணியை பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு ஒரு பாஸ் ஆகிடுவார்ல, அதேமாரி எக்ஸாம் எழுதினவர் ஃபெயில் ஆகிடுவார், அதை பார்த்து காப்பி அடிச்சவர் பாஸ் ஆகிடுவார். அது ட்ரோல் வந்துச்சு. அது நன்றி சொல்வேன் தெய்வமே, நன்றி தலைவா. நீங்க வேற ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு யாரா நீ? ஐயா, பரீட்சையில அவரை பார்த்து காப்பி அடிச்சு நான் பாஸ் ஆயிட்டேன். எழுதுறவன் ஃபெயில் ஆயிட்டான், காப்பி அடிச்சும் பாஸ் ஆயிட்டானா? அது மாதிரி குணா படத்தோட படம் பிளாப். அது ஓகே. யார் பாஸ் அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல். குணா படம் வந்து ஃபிளாப். ஆனா அதை ரீமேக் பண்ற மாதிரி அதை கதையை எடுத்து படம் ஹிட் ஆக்கிட்டாங்க. இது வந்து பார்க்கும்போது சிரிப்பாகவும் வருது. ஆனா பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த குகையை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முன்னாடி சொல்லியிருப்பாங்க, எல்லாத்துலேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. பஞ்சபாண்டவர்கள் வந்து அந்த குகையில் தங்கினாங்க, சமைச்சு சாப்பிட்டாங்கன்ட்டு ஒரு குறிப்பு இருக்குது. ஆனால் யாருமே அந்த குறிப்பு எங்கே இருக்குதுன்ட்டு யாருமே இது வரைக்கும் சொல்ல மாட்டுறாங்க. I am still searching for him. PS வார்டு. அதே மாதிரி அந்த குகையை கண்டுபிடிச்சவர் வந்து PS வார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் குகையெல்லாம் கண்டுபிடிக்கலைங்க, ஏற்கனவே அங்கே குகை இருந்துச்சு. அங்கேயும் ஏற்கனவே மக்கள்லாம் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த மலைவாழ் மக்கள்லாம் விறகு பொறுக்கிறதுக்கும் சொல்லிகள் எடுக்கிறதுக்கும் அதேமாதிரி இந்த கால்நடைகள்லாம் காணாமல் போனாக்கா அங்கே தான் போய் தேடுவாங்களாம். ஏன்னா அங்கே குகையில் போயிட்டு விழுந்துச்சா இல்லையான்ட்டு. அந்தமாரி அந்த இடத்துல ஆட்கள் இருந்திருக்காங்க. ஏற்கனவே வாழ்ந்த இடத்த தான் அவர் போய் திரும்பி பார்த்துருக்காரு. வெள்ளைக்காரங்க வந்து அவங்களோட காலநிலைகள் வந்து குளிர் காலநிலைகள், குளிரான இடத்த தான் வாழ்ந்து அவங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து செட் ஆகலை. அதனால மலை மேலே இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க இடம் தேடிட்டு இருக்கும்போது அதுமாரி ஒரு இடத்த பார்த்துருக்காங்க. அங்கேயும் அவங்க ஆதிவாசிகள்லாம் அப்போல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. என்ன பண்ணுறேன்னா சரி, முத எப்போ விழுந்து ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்றது வெளி உலகத்துக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா 1950 வருடங்களில் தான். முத செண்பக நாடார், அதாவது அந்த ஏரியாவில் அப்படின்னு அழைக்கப்படுற ஒருவர் அந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக அந்த பக்கம் போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துல தவறி விழுந்து இறந்துருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட்டு வெளியே தெரிஞ்சுது அங்கே போனாக்கா இறந்துருவாங்கன்ட்டு வெளி உலகத்துக்கு முதல்ல தெரிய வந்திருக்கு. அங்கே ஏற்கனவே இந்த மலைவாழ் மக்கள் அந்த ஏரியா மக்கள்லாம் அங்கேயே வாழ்ந்துருக்கும் போது அங்கேயே விழுந்து இறந்துருக்காங்க.
அதெல்லாம் வெளியே தெரியல. இப்போ இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வெளியே தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து 1991 நம்ம குணா படம், கமலஹாசன் அவர்கள் நடித்த குணா படத்தின் மூலயமா வெளியே வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் டூர் வந்து என்ன போவாங்க அந்த டைமில். பாபா தப்பு ஏன் வேலை இல்ல பாபா, பேட்டரி போடலாம். அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து டூர் போகும்போது ஒன்று கொடைக்கானல், ஊட்டி அதுமாரி சைடு தான் போவாங்க. அதே சமயத்தில் அந்த படமும் வந்ததால் கொடைக்கானல் டூருக்கு போகும்போது அந்த குணா குகையை பற்றி பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அப்போ தான் அந்த அந்த இடம் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அதாவது அந்த படம் எடுக்கும்போது கமல் சார் அவர்கள் வந்து படம் யூனிட்டு போயிட்டு அங்கே ஷூட் பண்ணும்போது அவங்களோட என்ன சொல்லுவாங்க அங்கே வந்து சேஃப்டியாக தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அதாவது குழியில் விழுந்துட்டா காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸு, அதுமாதிரி சேஃப்டி ப்ரிகாஷனோட தான் அவங்க வந்து அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் அப்படி கிடையாது, ஜாலியாக எது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த வயசில் அப்படி தான் இருப்பாங்க. அந்த டைமில் எகிரி குதிக்கிறது அப்படி போகும்போது அதுமாரி சம்பவங்கள் நடந்திருக்கும். கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. 2006 வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த சம்பவம் ஒன்று. அதோட நிறைய எக்ஸ் மினிஸ்டரோட பையன் அதாவது இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரிய வரல. ஸோ அதெல்லாம் பற்றி பேசுறது கரெக்டாக தான் பேசிக்கிறேன் தெரியுங்க. முக்கியமாக அந்த இடத்த வந்து பிசாசு இருக்குது, பேய் இருக்குது, அது மாதிரி வந்து செய்திகள்லாம் வருது. அதான் சொல்ல போனால் பேய் பிசாசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டே விஷயந்தான். ஒன்று பாசிட்டிவ் வைப், நெகட்டிவ் வைப். அதே தான் அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் வைப் அதிகமாக இருக்கும். யாருமே இல்லாத இடத்துல சில இடங்கள்லாம் போகும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக சில இடங்களில் வந்து அந்த துறிஞ்சல்கள், வௌவால்கள், அதுமாதிரி இந்த சிலந்திகள், மனிதர்கள் வாழாத இடங்கள்ல தான் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்தமாரி அதிகமாக இருக்கும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் வைப் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நம்ம ஊர்லேயே பாருங்கள், இப்போ ஏதாவது பாழடைஞ்ச மங்களா அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னாக்கா காற்று கருப்பு அடிச்சிடும் ஏதாவது சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா ஒரு நெகட்டிவ் வைப்பு. ஸோ அங்கே வந்து நெகட்டிவ் வைப் அதிகமாக இருக்கிறதால அங்கே போனாலே நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற அதாவது அந்த குகையில் வந்து இந்த பூஞ்சைகள்லாம் அதிகமாக இருக்குதாம். இந்த மழைகள்லாம் பட்டு பூஞ்சைகள் அதோட ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக மூளைக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. சொல்றது உண்மையா? கரெக்டாக பேசுறானா? நாமளே சொல்ல வேண்டியதான். ஆமாம், பூஞ்சைகள் இருக்குது தான் அங்கே. கேட்டேன். பாசிட்டிவ் வைப்புன்றது பார்த்தீங்கன்னா கோயில்கள் சொல்லலாம், அதாவது திருவிழாக்கள் நடக்கிற இடம், இந்த யாகங்கள் பண்ணுற இடம், அதெல்லாம் பாசிட்டிவ் வைப். சரிங்களா? இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி இந்த படத்தில் வந்து அந்த படத்தில் விழுந்துறவன் யாரு? சுபாஷ். நீங்களா யாருடா? How do I tell you? அதாவது அந்த படத்தில் வந்து அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தில் சுபாஷ்ன்றவர் கீழே விழுந்துருவார். அது விழுந்ததுக்கப்புறம் அவர் தூக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல எந்த ஒரு துணியும் இருக்காது. அவர் இப்போ தூக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள மேலெல்லாம் அப்படியே ஒரே சகதியாக இருக்கும். அது என்ன காரணம்னாக்கா அந்த குகையில் இருக்கிற குழியில் வந்து இந்த மர இலைகள்லாம் போயிட்டு இப்போ தங்கி அந்த சகதியாக ஆகிடும். மழை தண்ணி அதேமாதிரி பூஞ்சைகள் அதெல்லாம் இந்த தரையில் எப்படி இருக்கும்னாக்கா நம்மளுக்கு வந்து தரை மாரி இருக்காது. அந்த இலைகள் போட்டு மூடனா எப்படி இருக்கும் அது மாதிரி, அதாவது இலைகள் இருக்கிற மாதிரி தரை மாரி இருக்கும். நம்மளுக்கு தெரியாது எந்த இடத்த குழி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுதான் அங்கே தெரியாமல் போயிட்டு விழுறதுக்கு காரணம் இதுதான். அதான் நம்ம நடக்கும்போது நடந்து போயிருப்போம், அந்த இலைகள்லாம் இருக்கிறதால நம்மளுக்கு தெரியாது அந்த இடத்த குழிகள் இருக்காதுன்னு டக்குன்னு உள்ள வாங்கிடும். அதுமாதிரி உள்ளே வாங்கினோடனே உள்ளுக்குள்ளே அந்த புதைக்குள்ளே வந்து ஒரு இந்த இலைகள் மக்கி போன இலைகளாக இருக்கும். அந்த குழிக்குள்ளே அந்த இலையெல்லாம் மக்கி போனால் அதெல்லாம் மேலே பூசினா அந்த சேர் சகதி மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி தூக்கும்போது அப்படி தான் இருப்பாங்க. சரி, ஓகே. மற்றபடி வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு காமெடியான ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எங்களோட சமையல் அதெல்லாம் வேணாம், சமையல் வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சீஸ். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா கோயில்கள் சொல்லலாம், அதாவது திருவிழாக்கள் நடக்கிற இடம், யாகங்கள் பண்ணுற இடம், அதெல்லாம் வந்து நெகட்டிவ் வைப் சொல்லலாம். இதே தான் காரணம்.
இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்னு சொல்லலாம். அதை கட் பண்ணி போட்டுருவாங்க. திரைப்படத்தை பார்த்துவிட்டு ஆர்வம் மிகுதியால் கொடைக்கானல் குணா குகையின் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சென்று செல்ஃபி வீடியோ எடுத்த இளைஞர்கள் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டனர்.